சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்த 2 காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த தாக்குதல் சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? தற்போது காயமடைந்த காவலர்கள் எப்படி இருக்காங்க? மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? கூடுதல் விவரங்கள். சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவர் உமாபதி. இவர் மீது கஞ்சா விற்பனை, கொலை முயற்சி உள்ளிட்ட 9க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஏற்கனவே இவர் கஞ்சா விற்பனை தொடர்பாக கைது செய்யப்பட்டு சில மாதங்களுக்கு முன்னதாகவே ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர், உமாபதியான இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில ஏற்பட்ட தகராறுல சின்னா மற்றும் தினேஷ் ஆகிய இருவரை வெட்டியதாக கூறப்படுகிறது. அவர்கள் காயமடைந்த அவர்கள் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி புகார் ஒன்றை அளித்தனர். புகாரின் பேர்ல இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கண்ணகி நகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக உமாபதி என்பவர் அப்பகுதியில பதுங்கி இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து கண்ணகி நகரை சேர்ந்த 2 காவலர்கள் அந்த கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு இன்று மாலை சென்றுள்ளனர். அப்போது அங்கு இருந்த உமாபதியிடம் விசாரணை மேற்கொண்டு அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று முற்பட போது அவர் உமாபதி திடீரென கஞ்சா போதையில் இருந்ததும் அவர் கையில் வைத்திருந்த கற்கள் மற்றும் பாட்டிலால் காவலர்களை குத்த முயன்றுள்ளார். போலீசார் அவரை எப்படியோ பிடித்துவிட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது அவரது நண்பர் ஒருவர் திடீரென பீர் பாட்டிலை உடைத்து போலீசாரை குத்த முயன்றிருப்பதும் கீழே கிடந்த கற்களை எடுத்து வீசி தாக்குதல் நடத்திவிட்டு அவர்கள் இருவரும், உமாபதி மற்றும் அவர்கள் நண்பர் இருவரும் அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த மோதல்ல 2 காவலர்களும் காயமடைந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இது தொடர்பாக கண்ணகி நகர் காவல் நிலையத்திலும் அவர்கள் புகார் அளித்தனர். புகாரின் பேர்ல தற்போது தப்பி ஓடிய கஞ்சா வியாபாரியான உமாபதி மற்றும் அவரது நண்பரை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. 2 காவலர்களும் உமாபதியை பிடிக்க முயல்வதும் அவர் அங்கிருந்து கைகள் மற்றும் கற்களால தாக்கி செல்வது போன்ற காட்சிகளும் இந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இந்த மோதலை கண்டுள்ளனர். ஆனால் யாரும் தடுக்க முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இருப்பினும் இதில் காயமடைந்த காவலர்கள் அவர்களை பிடிக்க அவர்களையும் தாக்க முயன்றுள்ளார். ஆனால் இருவரும் தப்பி சென்று இருப்பது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதள வைரலாகி இப்போ தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.